அதாவது பாடி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பிணக்கூறாய்வு பண்ணலாம். இப்போ குழந்தையோட என்ஜியூல முடி இதெல்லாம் வச்சுதான் டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாடியும் இல்ல. யார் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது அப்படிங்கிறது அந்த சமூகத்துக்கு தெரியணும்ல. திரும்ப காவல்துறை இந்த வழக்கை எடுத்து ஆமா, விசாரிக்கணும். காவல்துறை சொல்லணும்ல. இவன் இல்லைன்னா அவன் யார்? அந்த வழக்கு முடியலல்ல. அப்ப அந்த வழக்கு வந்து இவனோட முடியுதா அப்படிதான். இவனுக்கு கன்விஷன் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கும். இவன் குற்றவாளி இல்லைன்னு அப்போ 2 பேரோட அந்த லேடி கொண்டதுக்கு ஆதாரங்கள் இவன் இல்ல. ஆதாரங்கள் எடுத்துனுவா. இப்போ கூட அவன் தான் நோ ப்ராப்ளம். அப்போ ஆதாரங்களை சரியா வந்து காவல்துறை மறுபடியும் கொடுத்து சப்மிட் பண்ணாங்கன்னா அதுலயும் இவன் தான் சரியான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா இவன் இல்லைன்னு இப்போ உறுதியா இருக்கு. அப்போ யார் அவங்க 2 பேருன்றத காவல்துறை தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். திரும்ப எடுத்து அந்த வழக்கை எடுத்து விசாரணை ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷன் இது நடந்து 7 ஆண்டுகள் ஆகுது. தடயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். அதாவது பாடி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பிணக்கூறாய்வு பண்ணலாம். அவங்க அந்த குழந்தையோட என்ஜியூல முடி இதெல்லாம் வச்சுதான் டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாடியும் இல்ல. 7 வருஷம் அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 7 வருஷம் அவங்க வீடுங்க மாறி இருப்பாங்க. தடயங்கள் இருக்காது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க எடுத்தது போதுமானதா இல்ல. யாருன்னு இவன் தான்றதை அவங்க ப்ரூஃப் பண்ண முடியறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல. இப்போ வேற யாருன்னா வேற யாராவது நிரூபிக்கிறதுக்கு வேற யாராவது ஒரு அப்பாவியை ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான், இந்த போலீஸ்.